கோவை மாவட்டத்தில் 3/3/2026 அன்று நைட்டு சுமார் ஒரு 10லேருந்து 11 மணி அளவில் 7 பேர் கொண்ட கும்பல் வந்து கேஜிச்சாவடி மற்றும் மதுக்கரை காவல் நிலைய ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டில் 2 இடங்களில் கல்லூரி மாணவர்கள் தனியாக தங்கியிருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளே புகுந்து கத்தியை காமிச்சு மிரட்டி அவங்கள அடித்து அவங்ககிட்ட 2 செல்ஃபோன் 2 லேப்டாப் மற்றும் கொஞ்சம் கேஷ் இதை வந்து வழிப்பறி பண்ணிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க, ராபரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த தகவல் கிடச்சி நம்ம அவங்கள 3 தனிப்படைகள் அமைச்சு நேற்று ஃபுல்லாக தேடி வந்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மதியம் நமக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அக்யூஸ்ட் இருக்க இடத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது அங்கேருந்து அக்யூஸ்ட்டை நம்ம செக்யூர் பண்ணும்போது அவங்க எஸ்ஐ மேலே கத்தியால் தாக்குதல் முற்படுறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதுனால அவருடைய வலது முட்டியில் ஷூட் பண்ணி அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் இன்னொரு அக்யூஸ்ட்டு தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்து அவருக்கு இடது கையில் முறிவு ஏற்பட்டிருக்கு. மொத்தம் இந்த வழக்கில் 5 குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 5 பேரில் 4 பேர் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 307 கொலை முயற்சி, ராபரி போன்ற வழக்குகள் இருக்குது. ஒருத்தர் வந்து இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சொந்த ஊரும் வந்து சிவகங்கை மாவட்டம். அங்கேருந்து அவரோட ரூமில் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு இந்த குற்றவாளிகளுக்கு. அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி தனியாக தங்கியிருக்கிற மாணவர்களுடைய இடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வழிப்பறி பண்ணுறதுக்கு அவர் வந்து உடந்தையாக இருக்கார். ஸோ அந்த மாணவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேஸில். மேலும் இந்த வழக்கில் இன்னும் 2 பேர் தேடப்படுறாங்க. அவங்களையும் விரைவில் பிடிப்போம். இல்லை, எல்லாருமே அடல்ட்ஸ். 5 பேர் பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இப்போது காலில் குண்டடிப்பட்டவர் பேர் வந்து பாலமுருகன், இன்னொருத்தர் பேர் வந்து ஆனந்தன், மீதி 3 பேர் வந்து நவீன், முகேஷ் மற்றும் விஷால். கல்லூரி மாணவர் ஒருத்தர் கல்லூரி மாணவர், தனியார் கல்லூரியில் படிக்கிறார். கல்லூரியில் படித்தவங்க இவங்க 4 பேரும் கல்லூரி படிக்கல. 4 பேர் மேலுமே வந்து குற்ற வழக்குகள் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து கல்லூரி படிக்காதவங்க. ஒருத்தர் மட்டும் படிச்சுட்டு இருக்கார். கோவை மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்க மேலே வழக்கு, வேறு மாவட்டங்கள் இருக்குது. கோவை மாவட்டங்கள் அவங்ககிட்ட இருந்து ஆயுதங்களாக கத்தி பறிமுதல் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் ட்ரக்ஸ் கொஞ்சம் சீஸ் பண்ணியிருக்கோம். கடந்த டிசம்பர் மாதம் இங்கே ஆர்இசி கல்லூரியில் மாணவர் வெட்டினாங்க. அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி அதுலேயும் அவங்க இன்வால்மெண்ட் இருக்குது. அதில் யாராக இருக்குது சார்? அது விசாரிச்சுட்டு இருக்கோம். அது விசாரிச்சுட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை இந்த மாதிரி அட்லீஸ்டோட பழக்கம் வச்சுக்கிறாங்க நிறைய மாணவர்கள். இப்போ நாம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட கார்டன் சர்ச் ஆப்ரேஷன் பண்ணோம். குறிப்பிட்ட சில தகவல்கள் அடிப்படையில் இந்த மாதிரி தங்கியிருக்கிற இடங்களை போய் சர்ச் பண்ணும்போது நமக்கு ட்ரக்ஸ் சீஸ் பண்ணோம். அது உங்களுக்கு தெரியும். 4 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிராம் மெத்தாஃபெட்டமின் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணோம். இது மாணவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னாக்கா, நீங்கள் தங்கி படிக்கிறதுக்கு தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எந்த விஷயத்துலையும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து நண்பர்கள்ன்ற பேர்லையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற பேர்லையோ வந்து உங்கள் ரூமில் தங்குறணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பின்புலம் இல்லைன்னு பார்க்கணும். அவங்களுக்கு வழக்குகள் இருக்கான்னு செக் பண்ணணும். எந்த ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நண்பர்ன்ற பேரில் அடிப்படையில் அவங்க சேர்ந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்துல சில தவறான காரியங்கள் ஈடுபடுறாங்க. ஸோ மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில். அதே போல் இந்த வீட்டு உரிமையாளர்கள் திருப்பியும் சொல்கிறோம், அவங்க வாடகைக்கு தரும்போது இந்த மாணவர்கள் தங்கியிருக்காங்கன்னா அந்த ரூமில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, யாரெல்லாம் வந்து போகிறாங்க, சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கணும், வாட்ச் பண்ணணும். அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதன் மூலியமாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும். ஸோ அதே போல் மாணவர்கள்ன்றதுனால மட்டுமே நம்ம வந்து அவங்கள லைட்டாக எடுத்துக்க முடியாது. இட் இஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ். ராபரி, டெக்காய்டி மாதிரி அஃபென்ஸ் ஈடுபடும் போது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். சார், வெட்டுப்பட்ட எஸ்ஐ சார் எப்படி இருக்கார் சார்? தையல் போடப்பட்டிருக்கா? தையல் போடப்பட்டிருக்கு? என்ன தையல்? அவருக்கு இடது கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போது கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, சூழல் பகுதியில் வந்து திருநங்கைகள் அதிக அளவில் வழிப்பதிவில் இருக்காங்க. காவல்துறைக்கு வந்தாலும் அவங்க வந்து புகார் கொடுக்க வர்றவங்களுக்கு தான் நீங்கள் அங்கே போகிறேன்னு ரொம்ப அதிகமாக அவங்க வழிப்பறி அதிகமாக இருக்குது. திருநங்கைகள் தானே அவங்க கூட ஆண்கள் மாறுவேசில் இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுடைய
உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, நம்ம அவங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு மீட்டிங் போட்டிருக்கோம். லோக்கல் டிஎஸ்பி ஜாயின் பண்ணவே போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சூலூர் ஸ்ட்ரெச் டிஸ்ட்ரிக்ட் பார்டர்லேருந்து சிட்டி பார்டர் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து சில அந்த தொலைகள் இருக்கிறதுன்னு நம்ம தெரிய வருது. அதனால் அந்த இடத்துல டெடிகேட்டட் பேட்ரோல் போட்டிருக்கோம். அப்போது கண்டிப்பாக அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு செய்யலாம். இந்த தேர்தலுக்கு மத்திய படைகள் இங்கே வர்றது சார், முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் ஏதாவது? ஆமாம், இப்போ தேர்தலுக்கு அனைத்து வகையான வகையிலையும் மாவட்ட காவல்துறை வந்து தயார் நிலையில் இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸார் வேலைக்கு வரலான்னு ஒரு சர்க்குலர் வந்து கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து? அது இன்னும் கண்டெம்ப்ளேஷனில் இருக்குது. முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.